பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். சவுக்கு சங்கரின் கைதை தொடர்ந்து அவருடைய பேட்டியை ஒளிபரப்பிய ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டார். அவதூறு கருத்துக்களை கூற தூண்டும் விதமாக பேட்டி எடுப்பவர்கள்தான் முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்ட சம்பவம் கடும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை எனவும் நடப்பது மக்களாட்சியா பாசிச ஆட்சியா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து அறிக்கை மூலமாகவும் பேட்டிகள் மூலமாகவும் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். இந்நிலையில்தான் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் வெளியே வந்ததும் முதல் வேலையாக தனக்கு ஆதரவளித்து தொடர்ந்து குரல் எழுப்பிய நாம் தமிழர் கட்சியின் சீமானை நேரில் சென்று அவருடைய வீட்டில் சந்தித்து உரையாடினார்.